இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகின்றது. அந்த வகையில் பெண்களுக்கான சிறந்த தற்காப்பு யுக்திகளை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் டாக்டர் கோபடு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது தற்காப்பு கலை. வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இந்த தற்காப்பு கலை பயிற்சியானது உடல் மனம் வலிமை பெறுவது மட்டுமல்லாமல் ஆளுமை திறனை கூட்டுவதாக ஆய்வு கூறுகிறது. அதாவது தலைமை பண்பு, தன் குழுவை வழிகாட்டுதல், தகவல் பரிமாற்றம், ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு அதை நோக்கி செல்லுதல், இவை அனைத்தும் ஆளுமை திறனை குறிக்கிறது. இவை அனைத்து திறன்களையும் தற்காப்பு பயிற்சி அளிப்பதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. காரணம், பயிற்சியின் போது உங்களுடைய உடல் மனம் சமச்சீரான வலிமையை பெறும் பொழுது உங்களுடைய பார்வையும் நீங்கள் எடுக்கும் நோக்கமும் சீராக இருக்கும். சரி, அதே சமயம் தற்காப்பு பயிற்சி பெற பெற உங்களுடைய அறிவியல் ரீதியான அணுகுமுறைகளும் உங்களுடைய பலவீனம் எது பலம் எது என்ற அறியும் தன்மையும் உங்களை அடையும் பொழுது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியம் வெற்றி அடையும். சரி, இப்போ பார்க்க இருப்பது ஒரு கத்தி குத்துக்கான ஒரு தற்காப்பு உத்தியை. இந்த உத்தியை பாருங்கள் நேயர்களே. இன்றைய சூழ்நிலையில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிக்கும் பட்சத்தில் நீங்கள் தான் உங்களை காத்துக்கொள்ளும் வண்ணம் தற்காப்பு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக வெளியே செல்லும்போது கத்தியை காட்டி சேனை பறிப்பதோ பணத்தை பறிப்பதோ அல்லது உங்களை பால் ரீதியாக துன்புறுத்தும் வண்ணம் அவர்கள் செய்யும் பொழுது நீங்கள் தான் அந்த கத்தி குத்தை எவ்வாறு தடுப்பது முறியடிப்பது என்று அறிந்திருக்க வேண்டும். ஆக அது பார்க்கும்போது முதல் செயல் என்னவென்றால் உங்களிடம் உள்ள பயம் அகல வேண்டும். அந்த பயம் அகல தற்காப்பு பயிற்சி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆக ஒரு எதிரி முதலில் பிடிக்கும்போது நீங்கள் அறிய வேண்டும், அது குத்தும் கோணம் இவ்வாறு அமையும், பிடித்தால் இவ்வாறு செல்லும், பிடித்தால் இது செல்லும் என்று நீங்கள் முதலே கணிக்கும் பட்சத்தில் பயம் அகன்றுவிடும். நீங்கள் அதற்கேற்றவாறு தடுக்கும் முறைகளையும் அதை தாக்கும் முடிவுகள் தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஒரு எதிரி மேலே குத்தும் பொழுது நீங்கள் இது போன்று தடுக்க முடியும் அல்லது தடுக்க முடியும். இது போன்ற மேல் பக்க திறப்பு இருக்கும் பட்சத்தில் தடுத்த உடனேயே எதிரியுடைய பலம் குறைந்துவிடும், உங்கள் பலம் அதிகரிக்கும். காரணம், நீங்கள் தடுக்கும் பொழுது அவன் செயல் எடுத்த எடுப்பிலேயே நிறுத்தப்படுவதால் அவனுடைய மனநிலை குலையும். அது தாக்கலாம் பலவாறு. குறிப்பாக தடுங்கள், அடுத்த உள்ளே நீங்கள் பிடிபட முடியும் அல்லது தாக்கும் பொழுது தடுங்கள், தடுத்து தாக்கலாம் அல்லது தடுங்கள், பிடித்தவாறு நீங்கள் அவனை தாக்க முடியும் பக்கவாட்டு பகுதியில் வேறு எங்கோ, அல்லது தடுங்கள், அடுத்த கடமை நீங்கள் உள்ளே சென்று சுழற்றி முறிக்க முடியும் அல்லது தடுங்கள், உள்ளே செல்லுங்கள், உள்ளே சென்றவாறு நீங்கள் அவனை நீங்கள் தூக்கி நீங்கள் வீச முடியும் மேல் பக்கமாக. ஆனால் பார்க்க புதிய புத்தியை அது என்னவென்றால் டேக்கோ என்ற கோபுட கருவிக்கு புத்தி. அதாவது நீங்கள் அந்த டேக்கோ என்ற கருவிகள் முறையான பயிற்சி பெற்ற பட்சத்தில் இதுதான் டேக்கோ. இதை நீங்கள் பயிற்சி பெற்றால் போதுமானது. இதுக்கு மாற்றாக நீங்கள் அணையும் வலையாலே போதுமானது. ஆக ஒரு இது தாக்க வரும்போது நீங்கள் தடுக்கலாம்
அடுத்த கால் தடுக்கலாம், பிடிக்கலாம், இழுத்து தாக்க முடியும். அல்லது இதே உதவியை நீங்கள் செய்ய முடியும் வெறுங்கையில் நீங்கள் தடுக்க முடியும். அடுத்த கிழமை தடுக்க முடியும், இழுத்து தாக்கலாம். இதுக்கு மாற்றாக உங்களுக்கு வலையிலே போதுமானது. எதிரி தாக்க வரும்பொழுது தடுக்கலாம், பிடிக்கலாம், இழுத்து தாக்க முடியும். அந்த புத்தி எளிமைதான். ஆனால் எவ்வாறு நிற்பது, எவ்வாறு தடுப்பது, எவ்வாறு தாக்குவது அறிந்திருக்க வேண்டும். பயிற்சி அவசியம். குறிப்பாக எதிரி குத்த வரும்பொழுது பின்னோக்கி நகர்ந்து ஏறி தடுக்க வேண்டும். அடுத்த கணமே செயலை நிறுத்த வேண்டும். இழுக்கும் பொழுது தாக்குவதற்கு எதுவாக அமையும், தாக்க முடியும். இது உங்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தத்தான். காரணம், எந்த ஒரு பொருளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆபத்து காலத்தில் தற்காப்பிற்காக தாக்க வரும்பொழுது பின்னோக்கி நகர்ந்து தடுங்கள். அடுத்த கணமே பிடியுங்கள், தாக்கலாம் அல்லது தாக்கலாம். செய்யும் முறை மிக அவசியம். பின்னோக்கி நகர்ந்தவாறு உள் சென்று தடுங்கள். அடுத்த கணமே பிடியுங்கள், நீங்கள் தாக்க முடியும் அல்லது தாக்க முடியும் ஏற்றுக்கொண்டு. இதில் நீங்கள் உங்களுடைய நிற்கும் நிலையை மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வேகத்தையும் வலிமையில் நீங்கள் அதிகரிக்க முடியும், செலுத்த முடியும். இதை நாம் செய்ய முடியும் வெறுங்கையால். ஆனால் உங்கள் கையில் ஒரு ஆயுதம் இருக்கும்போது வலிமை கூடும். இல்லை பரவாயில்லை, தாக்க வரும்பொழுது பின்னோக்கி நகர்ந்து தடுங்கள். ஆக உள்ளது சென்று தடுங்கள். அடுத்த கணமே பிடியுங்கள், இழுத்தவாறே தாக்க முடியும் அல்லது தாக்க முடியும். புத்தி எளிமைதான், தேவை லாவகம், இந்த வேகம், பயிற்சி முறைகள் தான். நேரே பாருங்கள், இது பயிற்சிக்கான நேரம். தற்காப்பு கலையை பொறுத்தவரை பயிற்சி மிக அவசியம். அது பயிற்சியாளரோ மாணவரோ நீங்கள் பயிற்சி பெறும்பொழுதுதான் அது உங்களிடம் இருக்கும், காப்பாற்றும். ஆக குறிப்பாக பெண்களுக்கு பயிற்சி மிக முக்கியம் இந்த காலகட்டத்தில். ஆக இது தாக்கும்போது கத்தி கொண்டு முதல் செய்ய வேண்டிய காரியம் அவன் கத்தியை பிடித்திருக்கும் கோணம். அப்போதான் நீங்கள் தடுக்கும் கோணத்தை நீங்கள் யூகிக்க முடியும், தேர்வு செய்ய முடியும். இதில் குத்த வரும்பொழுது பின் வாங்கியவாறு தடுங்கள். தடுப்பானது வரும்பொழுது கீழ் நோக்கி சென்று தடுக்க வேண்டும். குத்த வரும்பொழுது கீழ் நோக்கி வாங்க. அடுத்த கணமே மேலோக்கி சென்று பிடிக்குங்கள். தாக்குங்கள், புதைக்கலாம் அல்லது குத்தலாம். ஒரு வேளை போன்ற சட்டை இல்லாவிட்டால் பிடிப்பு எவ்வாறு உங்களுக்கு ஒரு ஐயம் வரலாம். அதற்கு குத்த வரும்பொழுது தடுங்கள், எடுத்து கையை பிடித்துக் கொள்ளுங்கள். இழுக்கும் பொழுது எதிரி வருவான், உதைக்க முடியும் அல்லது குத்த முடியும். முதல்ல செய்ய வேண்டிய காரியம் கவனம், முதல் செயல் தடுத்தல் தான். கீழந்து, அதாவது தடுப்பான கீழந்து வரணும். ஐ உட்காருங்க. அடுத்து தடுங்க, தடுத்து மாற்றுங்க. நீங்கள் இப்போ பிடிக்கணும் விருப்பாக இல்லை, இழுத்தவாறு இழுங்க, வரணும், உதையுங்க, தாக்குங்க. இதில் ஒரு சிறு நுணுக்கம், எதிரி குத்த வரும் பொழுது நீங்கள் தடுத்த கிடமே தடுக்கும்போது மேல் நோக்கி செல்லுங்க. மேல் நோக்கி சொல்லுங்க. நீங்கள் கீழ்நோக்கி வந்தால் கத்தி உங்களுடைய முயற்சிப்பட வாய்ப்பு உள்ளது. அதுக்கையால் தடுத்த கிடமே மேல் நோக்கி சென்று பிடித்துக் கொள்ளுங்கள். ஐ ஏச்சு நீ மேல் நோக்கி ஐ மாய ஐ கோணம். அதாவது நீங்கள் நிற்கும் கோணத்தை மாற்றும் பொழுதுதான் உங்கள் வலிமை நீங்கள் செலுத்த முடியும், கூட்ட முடியும்.
குறிப்பாக இது போன்ற நீங்கள் தடுத்தடுத்த கணமே கோணத்தை மாற்றி இழுக்கும் பொழுது உங்கள் சக்தியை நீங்கள் செலுத்த முடியும். ஏச்சே நெய் கோணம் கோணம் மாற்றும் போது இருக்கணும். ஐயா உதயம் பார்த்தீர்கள். இருக்கும் கோணம் உங்கள் வலிமையை எவ்வாறு செலுத்துவது, அதுக்கு தான் எவ்வாறு மாற்றுவது, இதுதான் உள் ரகசியங்கள். இது நீங்கள் பயிற்சி பெறும்போது தான் உங்கள் அடைய முடியும், கிடைப்பது. ஆக பயிற்சியின்றி தற்காப்பு உதவாது. பயிற்சி மிக அவசியம். அதாவது நேரடி பயிற்சி. மறுபடியும் பாருங்கள், இது தடுத்தீங்க இல்லையா, இது அந்த இழுக்கணும். அந்த கோணம் மாறும்பொழுது மாறும்போது கேடுங்க. நீங்களே பார்த்த புத்தி எளிமைதான். ஆனால் நீங்கள் தான் பயிற்சி பெற வேண்டும். இது பார்க்க மட்டுமல்ல, இது பார்ப்பதன் மூலம் உங்களுடைய விழிப்புணர்வு நம் நோக்கம். அதே சமயம் ஆளுமைத்திறன் என்பது அது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு திறமை அல்ல. அது யாரும் எப்போதும் வளர்த்து கொள்ளலாம். ஆளுமைத்திறனை வளர்த்து கொள்ள தற்காப்பு பயிற்சி பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும்.